வணக்கம். கிராம ஊராட்சி செயலாளர், வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாப் அப்டேட் தான் நம்ம வரிசையா பார்த்துட்டுருக்கோம். ஸோ எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்கிறது வந்து நேத்து 19/1/2026 அன்னைக்கு நடந்த கேஸோட அப்டேட் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ எல்லாருமே வந்து கோர்ட் வெப்சைட்ல போய் எப்படி எடுக்கணும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால எல்லாருமே அந்த கேஸ் நம்பர் போட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ என்னதான் நீங்க சர்ச் பண்ணி பார்த்தாலும் அதோட அப்டேட் டீட்டெயில் இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. எவ்வளோ சர்ச் பண்ணி பார்த்தாலும் வராது. அது ஏன்னு எனக்கு வந்து அந்த அப்டேட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன காரணம் தெரிஞ்சுச்சு. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் வந்து இந்த 2 வழக்குல ஒரு வழக்கு சார்பா ஆஜரான ஒரு அட்வொகேட்டோட நம்பர கண்டுபிடிச்சு அவர்ட்ட நான் பேசினேன். டைரக்ட்டாவே பேசினேன் மதுரை ஹைகோர்ட் வக்கீல்ட்ட. ஸோ அவர் சொன்ன தகவலின் அடிப்படையில தான் இந்த வீடியோ போடுறேன். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நேத்து வந்து காலையில இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வரப்பட்டிருக்கு. மாண்புமிகு நீதியரசர் பி. புகழேந்தி அவர்கள் தான் விசாரணை பண்ணியிருக்காரு. நேத்து 19/1/2026 மாலை 4 மணிக்கு வந்து இது சார்பா வந்து வழக்கு சார்பா வந்து ஆர்டர் குடுக்கறதா இருந்திருக்கிறாரு. ஆனா, தனிப்பட்ட ஒரு குடும்ப சூழல் காரணமாக, அது என்ன பிரச்சனைன்னு நான் சொல்ல விரும்பல. அது காரணமாக அவர் வந்து உடனடியா நீதிமன்றத்திலிருந்து செல்ல வேண்டிய சூழல் வந்துட்டதுனால, நேத்து குடுக்க இருந்த தீர்ப்பு குடுக்க முடியல. ஸோ ஆர்டர் காப்பி இஷ்யூ ஆயிருக்காது. ஸோ அந்த கேஸ பத்திய மத்த அப்டேட் பண்ணியிருக்கான சான்ஸ் கம்மி. ஸோ நீ எவ்வளோ சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலும் அதுல வராது. ஸோ இன்னும் அதுக்கு வந்து தீர்ப்பு ஆகல. இந்த வழக்கு சம்மந்தமா தீர்ப்பு ஆகல. ஆனா வழக்கு தீர்ப்பு குடுக்கிறதா தான் இருந்திருக்காங்க. ஆனா தீர்ப்பு ஆகல. மத்தபடி வேற இந்த கமெண்ட்ல நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இது சார்பா வீடியோ வெளியிடப்படும்னு. அதுல எப்பயும் போல வழக்கமா சில நெறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் குடுக்குற மாரி குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வழக்கு டிஸ்மிஸ்டு. வழக்கு இது எலக்ஷனுக்கு அப்புறம் தான் வந்து இந்த வேலை நடக்கும் அப்படிங்கிற மாரி அடுத்தடுத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன ஏதுன்னே தெரியாம நெறைய பேர் இதையே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் குடுக்குறதே ஒரு வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நடந்தது இதுதான். இது நான் டைரக்ட்டா அவர்ட்டயே கேட்டது. கால் ரெக்கார்ட் பண்ண முடியல. நம்ம கால் ரெக்கார்ட் பண்ணோம்னா பண்றவங்களுக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணோம்னு தெரிஞ்சிரும். அது நல்லா இருக்காது அப்படிங்கிறனால கால் ரெக்கார்ட் பண்ணல. ஸோ அவர் சொன்ன தகவல் இதுதான். ஸோ இது உண்மையா பொய்யான்னு நீங்க வர நாட்கள் ஆர்டர் காப்பி வரும்போது அதில இருக்கிற டேட் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஏன்னா நேத்து ஆர்டர் ஆயிருந்துச்சுன்னா 19ங்கிற மாரி டேட் மென்ஷன் ஆயிருந்திருக்கும். ஆனா அடுத்து இனிமே தான் ஆர்டர் இன்னும் ஓரிரு நாட்கள்ல தான் அடுத்த விசாரணை எப்போ நீதிபதி அவர்கள் வரும்போது மட்டும் தான் அந்த தீர்ப்பு குடுக்கப்படும். ஸோ அத தேதி மென்ஷன் பண்ணி தான் ஆர்டர் காப்பில வரும். அத வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் நடந்தது. நான் வக்கீல்ட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, பாசிட்டிவா அது நடந்து ரொம்ப நல்லபடியா தீர்ப்பு குடுப்பாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, பார்க்கும்போது இது பாசிட்டிவா முடியிற மாரி தான் இருக்கு. நல்லபடியான ரிசல்ட் தான் வர்ற மாரி இருக்கு. இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண சொல்லி தான் ஆர்டர் வரும்னு நாங்க எதிர்பார்க்குறோங்கிற மாரி அவர் தரப்புல இருந்து சொல்லியிருந்தாரு. ஸோ எனக்கு அவர் சொன்னத வச்சு கேட்கும்போது, இது நல்லபடியா முடியுங்கிற மாரி தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வழக்கு நீதிமன்றத்தில வந்து நேர்காணல் வைங்கன்னு சொல்லி போடப்பட்ட வழக்கு. இதுக்கு முந்தின வழக்குகள்லாம் வந்து வேற மாரி இருந்துச்சு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது வந்து பாசிட்டிவா ஏன்னா இதுக்கு முந்தின போடப்பட்ட வழக்குகள் எல்லாமே இதே நீதிபதி தான் நெறைய விசாரிச்சிருந்திருக்காரு. ஸோ அதன் சார்பா பார்க்க போகும்போது, அவருமே இது எத்தன நாளா இழுத்துட்டு இருக்குன்னு அவருக்கும் தனிப்பட்ட முறையில தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. ஸோ அதனால வந்து பாசிட்டிவா வந்து இது குடுக்கறதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தி. ஸோ இதே தான் அந்த அட்வொகேட்டும் என்ட்ட சொன்னாரு. ஸோ பார்ப்போம் நல்லபடியா நடக்கும். ஸோ சேனல் பார்க்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கிராம உதவியாளர பத்தி நெறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. ஸோ அத பத்தியும் பார்ப்போம். ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் என்கரேஜா, மோட்டிவேட்டா இருக்கும். நம்ம நெறைய இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டே இருக்கோம் ரெகுலரா. நெறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் சொல்றீங்க. நம்ம மத்த சேனல்லேருந்து காப்பி அடிச்சு போடுறதாவும் சில பேர் சொல்றீங்க. ஆ அது பார்க்குறவங்களுக்கு தெரியும். ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரியும். யார் காப்பி அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம யாரையும் காப்பி அடிச்சு போடுறதில்ல. நமக்கு தெளிவான இன்ஃபர்மேஷன் இருந்தா மட்டும் தான் நம்ம சேனல்ல வீடியோ போடுறது. ஆ கிராம உதவியாளர பத்தி எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களையும் நெக்ஸ்ட் நான் சொல்றேன். அதையும் பார்த்துடலாம். கிராம உதவியாளர் 2025 வந்து பார்த்தீங்கன்னா, இதில இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராம ஊராட்சி செயலாளர் மாரி கிடையாது. அதுக்கு வந்து டிஎன்ஆர்டி வெப்சைட்ல வந்து ஒரு ஆர்கனைஸ்டா தமிழ்நாடு முழுக்க ஒரே டிபார்ட்மெண்ட்டா ஒரே வேலைக்கு எடுக்கிற மாரி ஒரே ஒரு ஆர்கனைஸ் பண்ணி பண்ற மாரி போட்டிருந்தாங்க. ஸோ எல்லா டீட்டெயிலுமே அதிலேயே நம்ம பார்க்குற மாரி இருந்துச்சு எல்லா அப்டேட்டுமே. ஆனா இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வருவாய்த்துறை கீழ வர்றது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தமிழ்நாட்டுல மொத்தம் 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அதுல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளோ தாலுகா இருக்கு. இப்போ ஒவ்வொரு தாலுகாலையும் ஒவ்வொரு டேட் வைஸ் மாறி மாறி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒரு சில மாவட்டங்கள்ல, தாலுகால அந்த இடத்துல இருக்கிற யாராவது சப்ஸ்கிரைபர் யாராவது சொன்னா மட்டும் தான் நமக்கு தெரியுமே தவிர, இல்ல உள்ளூர் செய்திகள பார்த்தா தான் நமக்கு தெரியுமே தவிர, மத்தபடி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு தாலுகால எப்ப நடக்குதுன்னு நம்ம ரெகுலரா செக் பண்ணி இதில வீடியோ போடுறதோ, இல்ல இன்ஃபர்மேஷன் குடுக்குறதோ ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏதாவது 1, 2 இடங்கள்ல நமக்கு அப்டேட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இத பத்தி தான் எல்லாரும் கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ நீங்க தான் உங்க லோக்கல்ல இருக்கிற தாலுகா ஆஃபீஸ்ல போய் இத விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டாமே தவிர, யூடியூப் சேனல்லயோ மத்த விவரங்களையோ இத நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரே ஆளு அவ்வளோ இடங்கள்லயுமே இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணவே முடியாது. 2வது இது அந்த ஜாப் மாரி ஜிஓ எதுவும் இதுக்கு போடல. பஞ்சாயத்து செக்ரட்டரி மாரி இதுக்கு ஜிஓ எதுவும் போட்ட மாரி எனக்கு தெரியல. ஜிஓ போட்டிருந்தாங்க அப்டின்னா, ஒன்ஸ் செலக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சுட்டாங்க அப்டின்னா,
நீதிமன்ற தரப்புல இருந்து கேஸ் போட்டா கூட அந்த வேலைக்கு அவங்க ஜியோ போட்டு அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சுட்டு வேலையை பண்ணாம விட்டாங்கன்னா, நம்ம அதை சார்ந்தே நம்ம நீதிமன்றத்துல கேஸ் போட்டு இந்த வேலைய சீக்கிரம் நடத்துங்கன்னு சொல்லிட்டு தைரியமா பேசலாம். ஸோ இதுக்கும் பேச முடியாது அப்படின்னு கிடையாது. இதுக்கும் நீங்க கேஸ் போடுறதுன்னா போடலாம். பெட்டிஷன் போடலாம். இந்த மாரி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஹால் டிக்கெட்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா அத வந்து ரெகுலரா கன்டின்யூ பண்ணாம இப்படி நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களுமே அது சம்மந்தப்பட்டது வந்து போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லபடியா அதுக்கு பாசிட்டிவா ஏதாவது வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப இருக்கு. ஸோ இந்த ஜாப் ஆகட்டும், அப்புறம் அந்த அலுவலக உதவியாளர், அப்புறம் டிரைவர், அப்புறம் கிளர்க்கு இந்த மாரி வேலைகளாகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வேலை போட்டுட்டாங்க, இன்டர்வியூ நடத்திட்டு அப்பாயின்ட்மென்ட் குடுத்துட்டாங்க, குடுக்குற சூழ்நிலைக்கு வருதுன்னா, எல்லாமே அடுத்தடுத்து போட ஆரம்பிச்சுருவாங்க. எல்லாமே ஒன்றொன்னு ஒன்று பின்னி பிணைஞ்ச மாரி தான் இருக்கு. இந்த கிராம உதவியாளர் ஒரு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்டா வைக்கலாம். டிஎன்ஆர்இ டிபார்ட்மெண்ட்ல பஞ்சாயத்து செக்ரட்டரி, அலுவலக உதவியாளர், ஓட்டுநர், அப்புறம் கிளர்க் இது எல்லாமே அவங்களுமே அதுவும் வெப்சைட்ல தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா ஜாப்க்கும் வெயிட் பண்றவங்க வந்து வெயிட் பண்ணுங்க. அ கண்டிப்பா போடுவாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஆனா நீங்க இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட்க்கு நீங்க லோக்கல்ல இருக்கிற ஆஃபீஸ்களையும், தாலுகா ஆஃபீஸ்லயோ இல்ல கலெக்டர் ஆஃபீஸ்ல மனு போட்டு பார்க்கலாம். நான் ஏற்கனவே அந்த பழைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாப்க்குமே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இத பத்தி டீட்டெயில் தெரியல அப்படின்னா, நீங்க குறைதீர்ப்பு முகாம்ல ஒரு மனு போட்டு பார்க்கலாம். இல்ல கோர்ட்ல ஒரு கேஸ் வந்து பெட்டிஷன் போடலாம். இந்த மாரி சீக்கிரம் நடத்த சொல்லி போடலாம். இந்த மாரி பண்ணினீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து ஏதாச்சும் நடக்கும். ஏன்னா, இதுக்குள்ள நெறைய பொலிட்டிக்கல் கேம் விளையாடுறதாவும் ஒரு சில தரப்பினர் சொல்றாங்க. ஸோ, ஆனா இது வந்து இதுக்கு முன்னாடிலாம் அந்த வேலைகள்லாம் எப்படி எடுப்பாங்க? எது காந்தி தாத்தா சிரிக்கிற கலர் பேப்பர், கரை வேஷ்டி எல்லாம் உள்ள கவரும் அதுக்குள்ள. அது சம்மந்தப்பட்டு தான் இதுவரைக்கும் நடந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ, இது சார்ந்து வந்து நீங்க ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, ரீசென்ட்டா இப்ப கூட ஏதோ மன்னார்குடிங்கிற ஒரு ஊர்ல கூட வந்துட்டு டேட்ட அனவுன்ஸ் பண்ணிட்டு அத தள்ளி வச்சிருந்திருக்காங்க. டேட்ட வந்து தள்ளி வச்சிருந்திருக்காங்க. இன்டர்வியூ டேட்ட வந்து தள்ளி வச்சிருக்காங்க. இப்படி தள்ளி வச்சுக்கிட்டே போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே தான் போயிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து அடுத்து என்ன ஸ்டெப் நடக்குது அப்படிங்கிறத உறுதியா சொல்ல முடியல. இதான் எனக்கு தெரிஞ்சு என்னோட தனிப்பட்ட கருத்து இதுதான். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுனாலும் கண்டிப்பா வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு. உங்களுக்கும் பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கும் உங்க இடங்கள்ல லோக்கல்ல வந்து இன்டர்வியூ எதுவும் அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா வந்து என்கிட்ட ஏதாவது தொடர்பு கொள்ளணும், என்கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, Instagram பேஜ் இருக்கு. மெயில் அனுப்புனீங்கன்னா, அதில ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. Instagram பேஜ்ல மெசேஜ் அனுப்புனீங்கன்னா, அதுக்கு என்னால ரிப்ளை பண்ண முடியும். Instagram ஐடி சேனல்ல இருக்கு. மெயில் ஐடியும் சேனல்ல இருக்கு. ஸோ, நீங்க அத ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ, எனிவே தேங்க் யூ. இதுதான் வந்து இந்த 2 ஜாப் சம்மந்தமா இப்ப நான் சொல்ல வந்தது. ஸோ, தேங்க் யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஸோ, அப்புறம் முக்கியமா கிராம ஊராட்சி செயலாளர் சம்மந்தமா சில கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்கீங்க. எல்லாருக்குமே கால் லெட்டர் வருமா? அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, எல்லாருக்கும் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா, அதுக்கு ஒரு வீடியோ போடலாம். ஏன்னா, அந்த வேலைக்குன்னு ஒரு ஜியோ போட்டாங்க. அப்படி எல்லாரும் கூப்பிடணும் அப்படின்னா, ஜியோல வந்து ஆல்டர்னேட்டிவ் பண்ணணும். ஜியோ வந்து கேன்சல் பண்ணணும். ஸோ, அது ஒன்ஸ் செலக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா, அது 2மே பண்றதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. அது நீதிமன்றத்திலே கேஸ் போட்டாலும் அத பண்ண முடியாது. ஏன்னா, அது ஒரு ரூலு. அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஏன்னா, இப்போ ஷார்ட் லிஸ்டட், ரேங்கிங் லிஸ்ட் எல்லாம் வெளியிட்டு செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ, அதனால எல்லாரையும் கூப்பிடுறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ, ஆல்ரெடி செலக்ட் ஆனவங்க மட்டும் தான் இது கன்டின்யூ ஆகுற பட்சத்தில கூப்பிடுறதுக்கான சான்ஸ், இன்டர்வியூ கூப்பிடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ, இதான் தகவல். ஸோ, தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.